எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. இந்த இருதயத்தில் இருந்து பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இருதயத்தை குறித்து பல காரியங்களை சொல்லி இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இருதயத்தில் பிசாசு கிரியை செய்கிறான். பலவிதமான கெட்ட செயல்கள், கெட்ட கிரியைகள் வெளிப்படுகிறது. பொல்லாத செயல்கள், பொல்லாத கிரியைகள் வெளிப்படுகிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த நாளில் அந்த இருதயத்தில் தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் இருதயத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது, இருதயத்தில் தேவன் பூரிப்பை கொடுக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். பூரிப்பை கொடுக்கிறார். நாலாவது, இருதயத்தில் ஆனந்தத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்தத்தை கொடுக்கிறார். அஞ்சாவது, இருதயத்தில் தேவன் களி கூர்தலை கொடுக்கிறார். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். களி கூர்தலை கொடுக்கிறார். முதல், இருதயத்தில் சந்தோஷம். சொல்லுங்க எல்லாரும். சந்தோஷம். எல்லாரும் தான் சொல்ல சொன்னேன். சந்தோஷம். ரெண்டாவது, மகிழ்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லணும். மூணாவது, பூரிப்பு. எல்லாரும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ரொம்ப சத்தம். அல்லேலூயா. அவ்வளவுதான் நம்ம கிட்ட. நாலாவது என்னது? ஆனந்தம். சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து எல்லாரும் நல்ல ஆனந்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சம்பந்தமே இல்லாத காரியத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ல. அஞ்சாவது காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த இருதயத்திலிருந்து களி கூறுதல். என்ன வருது பாருங்க. இந்த இருதயத்தில் துக்கம், சஞ்சலம், அப்புறம் என்ன சொல்லலாம், துயரம், வருத்தம், இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வருது. ஆனால் அதன் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் இந்த இருதயத்தில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம், மகிழ்ச்சி, பூரிப்பு, ஆனந்தம், களி கூறுதல். இன்னொன்று கூட இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சா? தெரியாது. என்ன தெரியுமா? இன்பம். என்ன இருக்கு? இன்பம்னு ஒன்று இருக்கு. நான் அந்த இன்பத்தை விட்டுடுறேன். இருதயத்தில் 5 காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என்னன்னா 5 காரியம். சந்தோஷம், மகிழ்ச்சி, பூரிப்பு, ஆனந்தம், களி கூறுதல். இது எல்லாம் ஒன்றை தான் குறிக்குது. என்னது? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். அதே போல பூரிப்பு, ஆனந்தத்துக்கும் களி கூறுதலுக்கும் கொஞ்சம் தான் என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். அப்போ இருதயத்தில் எப்பயுமே பிசாசு என்ன பண்றான்னு சொன்னா, ஏதாவது கிரியை செஞ்சு நம்முடைய இருதயத்தை குழப்பி சஞ்சலப்படுத்தி துக்கப்படுத்துறான். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் என்ன பண்றாருன்னா, இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறார். எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர்களுக்கு தானியமும்
திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர்களுக்கு தானியமோ திராட்சரசமோ பெருகி இருக்கிற காலத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அல்லேலூயா. தானியமோ திராட்சரசமோ இருக்கும்போது உலகத்தார் சந்தோஷப்படுவாங்க, அவங்க இருதயம் சந்தோஷப்படும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் தானியம் இல்லைனாலும் திராட்சரசம் இல்லைனாலும், அப்படின்னா தானியம் திராட்சரசம்னா ஆகாரம் இல்லாவிட்டாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தை இருதயத்துல யாரு தருதுன்னா, யார் தருதுங்க? ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் அந்த சந்தோஷத்தை தருகிறார். பிரசங்கி 2:10 படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா சாலமன் சொல்றாரு, என் இருதயத்துக்கு சந்தோஷத்தை, எந்த சந்தோஷத்தையும் நான் விளக்கல. குடிக்கணுமா குடிச்சேன், பெண்களை அனுபவிக்கணுமா நல்லா 1000 பெண்கள், நிறைய பெண்கள் எனக்கு இருந்தது. சாப்பிட்ற விஷயமா மானு விலை உயர்ந்த ஆகாரத்தை சாப்பிட்டேன். நிறைய என்ன பண்ண, நிறைய ஸ்தோத்திரம், ட்ரெஸ், அருமையான ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டேன். ஆனா இதெல்லாம் அவன் இருதயத்துக்கு எந்த சந்தோஷத்தையும் மறைக்கலாம். ஆனா தேவ சந்தோஷத்தை அவன் இழந்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த உலகத்துல சந்தோஷத்துக்காக உலக மக்கள் எதையோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தனை பார்த்து கேட்டேன், என் ஃப்ரெண்டு, அவன் நான் மூலக்கடிக்கு போயிட்டு ஒரு ரொம்ப நாளைக்கு நான் செத்துட்டான். அவனை பார்த்து கேட்டேன், அவன் நான் போகும்போது நில்லு அப்படின்னா, எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னா. சரி, நீ நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், இப்போ எதுக்கியா நீ குடிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். சந்தோஷத்துக்காக அப்படின்னா. எதுக்கியா நீ குடிக்கிற, எதுக்கு குடிக்கிறேன்னு கேட்டால் சந்தோஷத்துக்கான. அப்போ நான் சொன்னேன், சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிதான் நீ சந்தோஷம் குடிக்கிறேன்ற, ஆனால் நீ இப்போ என்னத்தில் என்ன கேட்குற? சந்தோஷம் இல்லையே. அது மாதிரி தான் சாலமன் எந்த சந்தோஷத்தையும் அவன் ஒதுக்கவே இல்லை. குடிச்சு பார்த்தான், அது இது எதோ செஞ்சு பார்த்தான், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய சந்தோஷம்தான் நம்முடைய இருதயங்களிலே கிரியை செய்கிறது. அது என்ன சந்தோஷம் சொன்னா, மனுஷன் தானியத்தினால, பணத்தினால, திராட்சரசத்தினால வர சந்தோஷம் இல்லை, தேவனே கொடுக்கிற ஒரு சந்தோஷம். சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் என்ன இருக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் தேவ சந்தோஷம் இருக்கணும். ஏன், யாருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தாரு பாருங்க. அதே சங்கீதம் 4:3 படிச்சு பார்த்தீங்கன்னா, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவனுக்கு கொடுத்தார். தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கு, அல்லேலூயா, அந்த இருதயத்துல சந்தோஷம், தேவ பக்தி உள்ள மனுஷனுக்கு அந்த சந்தோஷம் என்ன பண்ணனா வந்துகிட்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆகாரம் இருக்கோ இல்லையோ, திராட்சரசம் இருக்கோ இல்லையோ, தானியம் இருக்கோ இல்லையோ, அந்த சந்தோஷத்தை உண்மையாலுமே அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இழக்கக்கூடாது. தேவன் நம்முடைய சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்போ நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சந்தோஷத்தை இழந்துட்டு, இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்கிற காரியம் என்னன்னா, இன்னைக்கு சந்தோஷமே இல்லை, இன்னைக்கு சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இருக்கிறோம். இருதயத்தில் என்ன இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. எடுத்து படிங்க, லூக்கா 15:8-9.
ஆ, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையோ அயல் வீட்டுக்காரிகளையோ கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. அல்லேலூயா. சந்தோஷம் நமக்கு என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. ஒரு சில காரியங்களை நம்ம இழக்கிறதுனாலே சந்தோஷம் போகிறது. நமக்கு தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை இழக்கும் போது சந்தோஷம் போகிறது இல்லையா? தாவீது தானே சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பாவத்தில் விழுந்த உடனே அவன் அதான் சொல்றாரு, ஆண்டவரே ரட்சணியத்தின் சந்தோஷத்தின் திரும்ப எனக்கு தந்து உற்சாக ஆவியனை தாங்கும்படி செய். அப்போ ரட்சிப்பு நம்ம இழக்கும் போது நம்ம சந்தோஷம் நம்ம விட்டு போயிடும். இப்ப இவளுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த 10 வெள்ளி காசை வச்சுக்கிட்டு இருந்தா உடனே தொலைச்சிட்ட உடனே அவளுக்கு என்ன பண்ணிடுச்சு? சந்தோஷம் போயிட்டு துக்கம்தான் வாழ்க்கையில. அப்ப என்ன நடக்குதுன்னா, அவள் தேடி அதை கண்டுபிடிச்ச உடனே அவளுக்கு சந்தோஷம் திரும்ப வந்துடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அநேக நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக நேரத்தில் நம்ம இழந்த சந்தோஷத்தை திருப்பிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். நம்ம எங்க இழந்தோம் அந்த சந்தோஷத்தை? எப்படி இழந்தோம்? ஆமென். நம்ம இழந்து நம்ம அநேக நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்? திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள், நல்லா கவனிங்க, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தைகள் தாங்க சந்தோஷம். நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுனால சந்தோஷம் கிடையாது, பைபிளுக்கு கொண்டு வர்றதுனால சந்தோஷம் கிடையாது, இந்த வார்த்தைய படிக்கிறதுனால தான் சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சும்மா கிடையாது, ஏட்டு சுரக்கா கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நான் கடந்த வாரம் சொன்னேன் இல்லையா, கர்த்தருடைய வார்த்தையினால்தான் நமக்கு என்ன உண்டு? மகிழ்ச்சி உண்டுன்னு சொன்னேன். அப்போ தேவ பிள்ளைகளே, சோத்திரம், இழந்ததை நாம திரும்ப பெற்றுக்கொள்ளணும். நம்ம எங்க இழந்திருக்கிற அந்த சந்தோஷத்தை அதை தேடி அதை கண்டுபிடிச்சுக்கணும். பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையினாலே ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. எரேமியா சொல்றாரு, உடைய வார்த்தையினாலே எனக்கு சந்தோஷம். எரேமியா வாழ்ந்த காலம் என்ன தெரியுமா? ரோடெல்லாம் போனோம், ஊரெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு, ஊரெல்லாம் தீக்கடை ஆகியிருக்கு. அந்த நேரத்தில் தான் சொல்றாரு, உடைய வார்த்தை எனக்கு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இருதயத்தில் சந்தோஷம் வரணும்னு சொன்னா தேடி பிடிச்சிக்குங்க, வார்த்தைக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3:52 சொல்லுகிறது, சீசர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நமக்குள்ள வாசம் பண்ற ஆவியானவர் யாருன்னா சந்தோஷத்தின் ஆவியானவர். சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷத்தின் ஆவியானவர். 2 அந்நிய பாஷை கிடையாது, அந்நிய பாஷை இல்லை. அல்லேலூயா. நீங்க ஆவியில நிரம்ப 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 ஸ்தோத்திரம், உங்களுக்கு சந்தோஷம் வரும். சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷம் வரும், சந்தோஷம் வரும். சொல்லுங்க, முன்னாடி சொல்லுங்க, சந்தோஷம் வரும். இழந்து போனதை பிடிச்சிட்டிங்கன்னா தேடி கண்டுபிடிச்சிக்கோ. வார்த்தையை நம்பு, வார்த்தையை படி.
மூணாவது பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பு. உங்களுக்கு அந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்துல சந்தோஷமே இல்லைன்றீங்களா? வேதத்தை படிங்க. ஆண்டவரே எனக்கு சந்தோஷமே இல்லை, கொஞ்சம் ஆவியில நிரம்புங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ நேரத்துல சந்தோஷம் இல்லாம ஒரு மாதிரி இருக்கும். அந்த டேரிங் மீட்டிங்ல வந்து அந்த 1 மணி நேரம் அந்த ஆவியில நிரம்பின உடனே எனக்குள்ள இருக்கிற அந்த துக்கம் பட்டு உடஞ்சி ஒரு மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட போவேன். அல்லேலூயா. வேற விதத்துல ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நமக்கு தரமாட்டார். வேற விதத்துல வர்றது அது நிலைக்காது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2வது காரியம் பாருங்க, டக்குன்னு கடந்து போகலாம். நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு இருதயத்தின் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தின் மகிழ்ச்சி சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தின் மகிழ்ச்சி, இருதயத்துல மகிழ்ச்சி. 2வது ஃபர்ஸ்ட் சந்தோஷம், 2வது என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. இருதயத்துல மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இருதயத்தின் மகிழ்ச்சி. அநேக நேரத்தில் நினைப்போம், இவங்க தான் எனக்கு மகிழ்ச்சியை கெடுக்கிறது, இவங்க தான், இந்த சகோதரி தான், இந்த சகோதரன் தான், இந்த ஆளு தான், இந்த மனுஷன் தான், இந்த பையன் தான், இந்த பொண்ணு தான். இல்லவே இல்லை. இருதயத்துக்கு மகிழ்ச்சி அந்நியன் உடந்தையாகான். உன் இருதயத்தின் மகிழ்ச்சிக்கு நீதான் ஜவாப்தாரி, நீதான் உத்தரவாதி. வெளியேந்து உனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை மகிழ்ச்சி. நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இருதயத்தை என்ன பண்ணிக்கலாம், மகிழ்ச்சிக்குள்ளாக்கிடலாம். நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இருதயத்துல கசப்பை வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம், கசப்போடு கூட செயல்பட ஆரம்பிச்சிடலாம். கசப்போடு இருக்கிறவன் ஒரு நாளும் ஒரு காலத்துல மகிழ்ச்சியா இருக்கவே சொல்லுங்க இருக்கவே முடியாது. அது என்னைக்கு நம்ம விடுறோமோ அங்கதான் என்னது மகிழ்ச்சி. வேதம் சொல்லுது, நெகேமியா 8:10 சொல்லுகிறது. வேதம் சொல்லுது, நான் சொல்லிடுறேன் அந்த வசனத்தை. என்னன்னா, ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி தான் நமக்கு பலன். சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி தான் சொல்லுங்க, மகிழ்ச்சி தான் நமக்கு பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியா இரு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இரு, அதுதான் உனக்கு பலன். இந்த மனமகிழ்ச்சி அந்த நம்ம சரீரத்துல பலன், ஆவியில பலன் வரணும்னா, இருதயத்துல மன மகிழ்ச்சி வரணும்னு சொன்னா, நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படணும்னு சொன்னா, நமக்குள்ள முதல்ல மகிழ்ச்சி வரணும். என்ன வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். துக்க முகத்தோடு இருந்தா ஒரு நாளும் நமக்கு என்ன வராது சொல்லுங்க, மகிழ்ச்சியே வரும். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, இவ்வளோ நன்மை செஞ்சேன், என்ன இல்லை என்னைக்கு அன்னால் தேவாலயத்தில் வந்து துக்கத்தை தேவாலயத்தில் விட்டுட்டு வீட்டுக்கு மகிழ்ச்சியாக போனாலும் அன்னைக்கு தான் சாமுவேல் வந்தான். என்னைக்கு நம்முடைய இருதயத்தில் தேவன் நன்மை செய்கிறார் என்றதான அந்த இருதயத்தில் நம்ம தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக மாறுறோமோ அப்பதான் நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இருதயம் கர்த்தரை தொடணும். அல்லேலூயா. 105ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அருமையானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும். சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய இருதயம் மகிழும்? ஆமா, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும். அருமையான தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சி எங்க வருது? உலகத்திலிருந்து வரப்போகிறது கிடையாது, கர்த்தரை தேடுறதுனால தான் வரும். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது என் இருதயம்
மகிழ்ச்சியா இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம், ஓ ஹல்லேலூயா, பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க. என் இருதயம் மகிழ்ச்சியா இருந்தது. உண்மையான மகிழ்ச்சி. அந்த காலத்தில் பார்த்தா நாங்கள்லாம் தியேட்டருக்கு போனால், தியேட்டருக்கெல்லாம் போக மாட்டோம், பெருசாக எங்களை யாரும் கூட்டின்னு போகிறது கிடையாது. தியேட்டருக்கு போக ஆரம்பித்தாலுமே என்னதான் நமக்குள்ள ஒரு குதூகலம், கொண்டாட்டம் தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சர்ச்சைக்கு வர்றதுக்கு என்ன இல்லை, எப்படி ஊசி போகிறதுக்கு மாடை கூட்டின்னு போகணுமோ அது போல் இழுத்துக்குன்னு போகிறாங்க, லாடம் கட்டுறதுக்கு கூட்டின்னு போகிறாங்க இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு மக்களுக்கு. வா 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 பிள்ளைங்கள, அல்லேலூயா. கர்த்தரை தேடும் போது தான் தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம், மகிழ்ச்சி. யாத்ராங்க புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், இப்போ உங்க அண்ணன் வரான், யார் வரான், ஆரோன் வரான், ஆரோன் நீ போய் சந்திக்கும் போது என்ன நடக்குன்னா, உனக்கு என்ன கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். ஸ்தோத்திரம். மோசே ரொம்ப துக்கத்துல வராரு. ஐயோ இப்படி ஆண்டவர் சொல்லிட்டாரு, எகிப்துக்கு போக சொல்லிட்டாரு, அங்க என்ன நடக்க ஏது நடக்கும் தெரியலையே, நானே திக்குவாய் மந்தனா ஆச்சே. அப்ப அங்க ஆரோனை பார்த்த உடனே மோசேக்கு ஒரு மகிழ்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ மக்கள் இன்னைக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி இழக்கக்கூடிய காரியம் என்னன்னா, நல்ல ஆளை பார்க்கறதே கிடையாது. பார்க்கறதெல்லாம் யார் தான் பார்க்குறோம்? மோசே ஆரோனை பார்த்த உடனே மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்குற அநேக நேரத்தில் பார்க்குற ஆளெல்லாம் பார்த்தா யாரு தான் பார்க்குறோம்? மகிழ்ச்சி கெடுக்கிற ஆளை தான் பார்க்குறோம். சொல்லுங்க, நம்ம பார்க்குற ஆளு கூட எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியை உண்டாக்குற ஆளாக இருக்கணும். நம்மக்கிட்ட பேசும்போது அவங்கள பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஆளாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. செம்மையான இருதயம் உள்ள மனுஷனுடைய இருதயத்துக்காக அவங்களுக்கு எதை விதைக்கப்பட்டிருக்கிறதா சொல்ல மாட்டீங்களா? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. செம்மையான இருதயம் உள்ளவர்களுடைய இருதயத்துக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. இங்க செம்மையா. நீதிமொழிகள் 21:29 படிங்க பார்க்கலாம். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். ஏன்னா செம்மையானவனுக்கு, கவனிங்க, செம்மையானவனுக்கு என்னன்னா மகிழ்ச்சியா வருதுன்னா, அந்த செம்மையானவன் தன் வழியை நேர்படுத்துவான். சொல்லுங்க பார்க்கலாம். கெட்ட வழியில் அவன் போவே மாட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். கெட்ட வழி அவனுக்கு தெரியாது. அப்படி கெட்ட வழியில போறான்னு சொன்னா அதை நேர்படுத்திப்பான். எப்படி? ஒரு வழியில போகும்போது அந்த வழி தவறுன்னு சொன்னா டக்கு நேர்படுத்திப்பான். ஏன்னா அந்த வழி என்னவா இருக்குன்னு சொன்ன, மகிழ்ச்சி கெடுக்கிற வழியா இருக்கிறதுனால அந்த செம்மையான இருதயம் உள்ளவன் டக்குன்னு தன் வழியை திருப்பிக் கொள்வான், மகிழ்ச்சியான வழிக்கு நேராக நடத்தி கொள்வான். அல்லேலூயா. அப்போ செம்மையான ஒரு இருதயம். என்ன பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு செம்மையான இருதயத்தை தாங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? அல்லேலூயா. நீதிமொழிகள் 17:22 சொல்லுகிறது, மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சொல்லுங்க, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள மகிழ்ச்சி இருந்தா ஸ்தோத்திரம், நல்ல ஔஷதம். ஔஷதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மருந்து. சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? மருந்து. ஔஷதம்னா என்னதுங்க? மருந்து.
பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு சில நேரங்களில் நம்முடைய துக்கமான காலம் வரும்போது, நமக்கு ஒரு சில துக்கப்படும் போது சுகரு, அந்த ப்ரெஷரு, துயரப்படும் போது இது மாதிரியான வியாதிகள் வருது. ஆனால் நீங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தை வர வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், ஸ்தோத்திரம், அது சந்தோஷம் உங்களுக்கு, அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எப்படி மாறுதுன்னா ஔஷதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:13 சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தரை நீ தேடும் போது உனக்கு என்ன வருதுன்னா மகிழ்ச்சி. சொல்லுங்க பா, கர்த்தரை தேடாம ஒருத்தன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போனான், படாத பாடுபட்டு போயிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம், படாத பாடு. ஐயோ ஐயோ அப்பா. தேடு, முதல்ல தேடு, கர்த்தரை தேடுங்க. ரெண்டு நல்ல ஆளை பாருங்க. மூணாவது இருதயத்தை செம்மப்படுத்துங்க. அல்லேலூயா. மூணாவது காரியம் பாருங்க, பூரிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், பூரிப்பு. இன்னொரு சொல்லுங்க பார்க்கலாம், பூரிப்பு. ஸ்தோத்திரம். 16ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், 16:9. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது பூரிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், பூரிப்பு. பூரிப்பு எங்க இருக்கும்? அங்க ஆர்ப்பரிப்பு இருக்கும். சரி, அப்ப பாருங்க, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்து, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கிறது. நல்லா கவனிங்க அருமையானவர்களே. ஸ்தோத்திரம். இந்த பூரிப்பு எதனால வருகிறது? பூரினா பூரி சுட்டு வச்சுட்டு வந்ததை ஞாபகத்துக்கு வச்சுக்காதீங்க. போய் பூரி சொல்லலாம். இப்போதான் பூரி சொல்ல ஞாபகம் வரும் நமக்கு. பூரி சுட்டி சிக்கன் கிரேவி சாப்பிட்டா, எல்லாம் மட்டன் கிரேவி சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பூரி கிடையாது, இது இருதயத்தில் எழும்புகிற பூரிப்பு. சொல்லுங்க, என்னதுங்க? இருதயத்திலிருந்து எழும்புகிற பூரிப்பு. இது எதனால தாவீது பூரிப்பு, என் இருதயம் பூரிப்பாகிறதுன்னு சொல்றாருன்னா, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சொல்லுங்க, நேர்த்தியான. எதுக்காக தாவீது இருதயம் பூரிப்பா இருக்குன்னு சொல்றாருன்னா, நேர்த்தியான இடத்தில் எனக்கு என்ன கிடைச்சது? பங்கு கிடைத்தது. ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்படின்னா என்ன? உயிர்த்தெழுந்த பின்பு இந்த 16ஆம் சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை குறித்து தான் தாவீது சொல்றாரு. பவுலானாலும் பேதுருவானாலும் தன்னுடைய பிரசங்கத்துல உயிர்த்தெழுதல் வரும்போது இந்த சங்கீதத்தை ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க உயிர்த்தெழுதலுக்கு. அப்ப பாருங்க, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லப்பட்டிருக்கு. உயிர்த்தெழுதலை குறித்து தான் என்ன பண்றாரு? ஆம் பாருங்க, அது சொல்லுது 10ஆம் வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை காண ஒட்டீர். அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா, சோத்திரம், உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு இந்த வசனத்தை தான் சொல்லி பிரசங்கம் பண்ணுவார். சரி, அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு என்னதான் பிரச்சனை, கவலை, போராட்டம் இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், அவனுக்குள்ள இந்த பூரிப்பு இருந்தா ஒருவரும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. என்ன பூரிப்பு? எனக்கு நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவம் என்பது நீ மரிச்சு இந்த உலகத்துல வாழ்ந்து நீ மரிச்ச பிறகு ஸ்தோத்திரம் எங்க போவ ஏது போவன்னு தெரியாது கிடையாது. கிறிஸ்தவம் என்பது தெள்ளன் தெளிவுமாக 2 காரியத்தை ஒழுங்கா அருமையா சொல்லுது. ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாய் விசுவாச வாழ்க்கையில அவருக்கு பிரியமா வாழ்ந்தா
நேர்த்தியான இடத்துல பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் உண்டு. அவன் உயிர்த்தெழுதல் அடைவான். தாவீது தன் வாழ்க்கையில கஷ்டப்பட்ட போது அவனுக்குள்ள ஒரு பூரிப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, அந்த உயிர்த்தெழுதல் மூலமா எனக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டு. எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதை இழந்து நாசமா போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதான் உங்களுக்கு நாங்க கத்துன்னு கத்துறோம். இந்த உலகத்துல வாழ்க்கையோடு கூட முடிகிறது இல்ல. உனக்கு வாழ்ந்தா 70 வருஷம், இல்லனா 80 வருஷம். 120 வயசுன்னு சொல்லி மோசே சொன்னாரு ஆதியாகமத்துல. அப்படியே கொண்டு வந்து 70 வயசு அல்லது 80 குறைச்சிட்டாரு. இப்போ மனுஷன் எல்லா தீய பழக்கத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு அவன் சீக்கிரம் செத்து போறான். கஞ்சா, மாத்திரை, அந்த இது இந்த இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தன்னுடைய ஆயுசு நாட்டில் குறைச்சு கொள்றான். 40-50 வயசுல போய் சேர்றான். ஆனா எப்போ நம்ம போனாலும் இந்த நேர்த்தியா இடத்துக்கு போயிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஒரு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும்னா, தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் என்ன இருக்கணும்னு சொன்னா, உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளே, நமக்கு நம்முடைய இருதயம் பூரிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை அப்படியே படி, டக்குன்னு கடந்து போகலாம், சீக்கிரம் அப்படியே படிங்க பார்க்கலாம். 15:30 நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி புஷ்டியாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. நீங்க உயிர்த்தெழுதல் மூலமா இருதயத்துல நமக்கு என்ன கிடைக்குது? பூரிப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, கண்களின் ஒளி. சொல்லுங்கப்பா, கண்களின் ஒளி இருதயத்தை, சொல்ல மாட்டீங்களாப்பா, இருதயத்தை பூரிப்பாக்கும். நீங்க ஒருத்தருக்குள்ள கூட என்ன இல்லை, பூரிப்பே கிடையாது. ஏன் சொல்லுங்க? கண்கள் என்ன இல்லை, ஒளி இல்லை. ஏன் அந்த ஒளி போச்சு? பாட வேண்டியதான், ஒளி மங்கி இருளாச்சே. அல்லேலூயா. ஒரு செல்லை எடுத்து பார்த்தா ஒரு வசனத்தை பார்க்கறது இல்லை. அப்படியே கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை வச்ச கண்ணை வாங்காம ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்கறது கிடையாது, ஒரு சத்தியத்தை கேட்கறது, ஒரு பாட்டை கத்துக்கிட்டு வந்து சபையில பாடுறது கிடையாது. பார்த்தா எப்ப பார்த்தாலும் இந்த செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணு ஒளியா இருந்ததுங்களேன், கண்களில் ஒளி இருந்ததுன்னு, கண்ணு செத்த கண்ணா இல்லாம பரிசுத்தமான கண்ணா இருந்தா இருதயம் பூரிக்க ஆரம்பிச்சிடும். இருதயத்தில் அபிஷேகம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. கண்ணை காத்துக்குங்க இல்லையா? கண்ணை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, காத்துக்குங்க. ஆமா, மத்தேயு 6:23 சொல்லுகிறது, இருதயம் தான் கண்ணுக்கு என்னது இருக்கு, சாரி, கண்ணு தான் சரீரத்தின் விளக்கு, அதை அணைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. சரி, அதனால ஸ்தோத்திரம். மூணாவது காரியம் என்னன்னா, இருதயத்தில் ஆண்டவர் எதை கொடுக்கிறாரு சொல்லுங்க? பூரிப்பு. ஸ்தோத்திரம். எஸ்தர் புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பூரிம் என்றதான பண்டிகையை ஜனங்க என்ன பண்ணாங்க, கொண்டாடினாங்க. பிரைஸ்லாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இருதயத்துல ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி வந்தது. ஹல்லேலூயா. இருதயத்துல பூரிப்பு வந்தது. இருதயத்துல பூரிப்பு. இருதயத்துல என்ன வந்தது? பூரிப்பு வந்தது. எந்த நாள்ல எல்லாரையும் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த நாளிலேயே கர்த்தர் அவளுக்கு ஜெயத்தை கொடுத்தபடியால் அவர்களுக்கு என்ன வந்ததுன்னா பூரிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. போனவனா உடனே பூரி இன்னைக்கு சுற்ற வேண்டியதுதான். அல்லேலூயா. சரி, ஓகே. மூணாவது காரியம் பாருங்க. நாலாவது காரியம் சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம்.
நீதிமான்களே கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே எல்லாரும் ஆனந்த ஆனந்த என்ன படிங்கனால கேட்டா அதுதான் சொல்றேன். அப்படியே நீ முழுகிட்டு என்ன இது பண்ற பார். ஆனந்த ஆனந்த முழக்கமிடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ரெண்டாவது இருதயத்தில், நாலாவது பார்த்தோம்னா இருதயத்தில் சொல்லுங்க ஆனந்தம். சொல்லுங்க ஆனந்தம். இருதயத்தில் ஆனந்தம். தேவன் இருதயத்தில் ஆனந்தம் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். மனமகிழ்ச்சியோடு வா. பார்த்தே படிக்கிற மனமகிழ்ச்சியோடு. அல்லேலூயா. சரி பரவாயில்ல படிங்கம்மா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையானவர்களே நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. நான் இன்னும் ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்க, நான் முடிச்சிடுறேன். கவனிங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆனந்தம் இன்னைக்கு இல்லை. எப்படி ஆனந்தமே இன்னைக்கு இல்லை. மக்களுக்கு ஆனந்தம் இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்படின்னா, ஏன்னா பாருங்க சபைக்கு வரும்போதே எப்படி வராங்க? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு வரணும். எப்படி வரணுமா? ஆனந்த சத்தத்தோடு வரணும். ஆனந்தன் பேர் வச்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சந்தோஷம் பேர் வச்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இல்லை. ஜாயின் பேர் வச்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. நீ ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வர? எப்படி வரும்? எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பையன் ஒருத்தன் பேர் வச்சிருக்கிறான் சந்தோஷம். ஓ, உன் பையன் சந்தோஷமா? சந்தோஷ். அல்லேலூயா. சரி, நம்ம சந்தோஷம் ஆனந்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, நம்ம நம்முடைய இருதயத்துல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த ஆலயத்துக்கு வரும்போதே எப்படி வரணும்னா ஆனந்த சத்தத்தோடு வரணும். சொல்லுங்கப்பா, எப்படி வரணும்? ஆனந்த சத்தம் வரும்போதே. பாஸ்டர் இன்னைக்கு எத்தனை குறிப்பு எடுக்க போறாரு தெரியலையே. 3 எடுத்தா பரவாயில்ல, 1 எடுத்தா பரவாயில்ல. நீங்க 3 எடுத்தாலும் அதே 1 மணி நேரம் தான் ஆகும். 5 எடுத்தாலும் அதே 1 மணி நேரம் தான். அதுக்கு மேலே தாண்ட மாட்டேன். பயப்படாதீங்க. சோர்ந்து போகாதே மனமே. அல்லேலூயா. நம்மாச்சு எது சொல்றாது? 2 குறிப்பு போதும் தான் போலான்னு சொல்தா. அந்த அளவுக்கு வளர்த்துக்கிறேன் நீ. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. எங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, நான் முடிக்க போறேன். நான் முடிச்சிடுவேன், சீக்கிரத்துல முடிச்சிடுவேன், கடந்து போயிடுவேன். அல்லேலூயா. ஆமா, 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது என்னன்னா, அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் தான் தேவ பிள்ளைகளே. நம்ம என்னதான் எங்க ஓடினாலும், யாருகிட்ட போனாலும் சரி, ஆண்டவர் சமூகத்துக்கு வராம அந்த ஆனந்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகம் நம்ம வாழ்க்கை இன்பமாக்கும், ஆனந்தமாக்குற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆரம்ப நாட்கள்ல இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இருக்காது. வாலிபர் 20 வயசு 21 வயசு, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இருக்காது. ஆனா சபையில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நல்லா ஆனந்தத்தோடு துதிப்பேன், சத்தமா பாடுவேன், இருக்குதுல கையை நல்லா தட்டி பாடுவேன். அந்த வாரத்துல முழுவதும் எனக்கு சாப்பாடு இருக்காது. கிடைச்சாலும் கொஞ்சமா கிடைக்கும்.
ஆனா அந்த ஆனந்தம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, தேவ சமூகத்துல வந்து நான் தேவனை ஆராதிக்கிறேன் பாருங்க, அந்த சந்தோஷம் அந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் அந்த இருதயத்துல பொன்முறுவல் இருந்துகிட்டே இருக்கும். யார் என்னை திட்டினாலும் சரி, யார் ஏளனமா என்னை பார்த்தாலும் சரி, என்கிட்ட செருப்பு இருக்காது. பார்க்க ட்ராக்ஸ் கொடுக்க போவேன், ஏளனமா பார்ப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு இல்லாம போறத பார்ப்பான். லுங்கி தான் என்கிட்ட பேண்ட் இருக்காது, சட்டை இருக்காது. பாவம் சகோதரி சோர்ந்து போக்குவான்னு. அல்லேலூயா. சகாய் சகோதரி தான் சொல்றேன், பாவம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு இன்னைக்கு சோர்வாவே இருக்கிறாங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் சந்தோஷமாய் மகிழ்ச்சி ஆனந்தமாக்குவார் நம்மை. அல்லேலூயா. ஏன்னா அவங்க நல்லா தேடுற ஆள், அதனால தான் அவங்களுக்கு நான் சொல்றேன். தேடுற ஆள் என்ன பண்ணக்கூடாது, ஆனந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பேரை சொல்லிட்டுனா என்ன கோச்சிக்காது. ஸ்தோத்திரம். அந்த வேலை போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வீட்டில் படுத்துப்பேன். ஆனா எங்களுக்கு என்ன எப்பவும் போல ஜபத்துல இருப்பேன். அதான் தேவ சமூகத்தினால் வரும் ஆனந்தம். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சமூகத்தினால் வந்த இந்த ஆனந்தம் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த ஆனந்த அபிஷேகம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் எல்லாரும் வாய் தருந்த, ஆண்டவரே எல்லாரும் வாய் தருங்க பார்க்கலாம். எனக்கு இந்த ஆனந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் மேல அந்த அபிஷேகம் இருந்தது, ஆனந்த அபிஷேகம். ஒருவேளை ஆனந்த அபிஷேகம் இருக்கிறதுனால அவர் சென்ற இடமெல்லாம் ஆனந்த நடம், எல்லாருக்கும் ஆனந்தம், எல்லாருக்கும் நன்மை நடந்தது, எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது. அவரு சிரிச்சுக்கிட்டு இல்லை, அவர் இருதயத்துல எந்த ஒரு தீமையான காரியம் அசைக்கவே இல்லை. அந்த ஆனந்தத்திலே இருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி இந்த வசனத்தை படிச்சுட்டு அடுத்த குறிப்பு சொல்லி முடிச்சிடலாம். 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, உமது செய்கைகள் என்னை செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தம் இடுகிறேன். ஹல்லேலூயா. ஆனந்த சத்தம் இடுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அதனால 4வது நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருதயத்தில் எதை தரார்னா ஆனந்தம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்தம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, சொல்லுங்க. சந்தோஷம். 2வது மகிழ்ச்சி. 3வது பூரிப்பு. 4வது ஆனந்தம். கடைசியா என்னன்னா இருதயத்தில் களி கூறுதல். சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் களி கூறுதல். சொல்லுங்க, களி கூறுதல். ஹல்லேலூயா. 33ஆம் சங்கீதம். இதை நான் மட்டும் கொஞ்சம் கவனமா கேட்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து சிந்தையை சிதற விட்டு இந்த களி கூறுதலை இழந்து விடாதீங்க. 33ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறபடியினால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கடைசி நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். எதனால களி கூறுமா? எதனால களி கூறுமா? அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடியினால் இருதயம் களி கூறும். அல்லேலூயா. அவருடைய நாமம். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நம்பிக்கை. தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை நம்பும் போது நமக்குள்ளே களி கூறுதல் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா கேட்குறீங்களா இல்லையா? கடைசி மெசேஜ், கடைசி பாயிண்ட், கடைசி. அல்லேலூயா. எப்பயுமே எனக்கு இந்த கடைசி பாயிண்ட் பிரசங்கம் பண்றது தான் எனக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். பாருங்க, 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் என் பலனும்
என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் கர்த்தரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால நான் சகாயம் பெற்றேன். என் இருதயம் அவரில் களி கூறுகிறது. மூணாவது என்ன தெரியுங்களா? நாலாவது, அஞ்சாவது, கடைசி நான் அவரை நம்புறோம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணுங்க? கர்த்தரை நம்பும் போதுதான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போதுதான் நமக்கு அந்த களி கூறுதல் உண்டாகும். ஆமென். கர்த்தரை நம்ம முன்வைக்கணும். நம்முடைய எல்லா காரியத்திலும் கர்த்தரையே நம்பி எப்படி என்ன பண்ணணும்? கர்த்தரையே நம்பணும். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 5:15. எங்கள் இருதயத்தில் களி கூறுதல் ஒழிந்து போயிற்று. எங்கள் சந்தோஷம் எப்படி மாறிற்று? துக்கமா. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்ம தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு களி கூறுதலும் இல்லை. என்னதுங்க? எந்த ஒரு களி கூறுதலே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்ம நம்புறதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? யார் மேல நம்பிக்கை? மனுஷன் மேல, மாம்சமான மேல. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, கர்த்தரை நம்பி 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 ஒரு சில நேரங்களில் ஸ்தோத்திரம் அவங்க வாழ்க்கையில் நன்மை நடக்காதனால அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. என்ன தீர்மானிச்சிட்டாங்க? கர்த்தர் இனி நமக்கு நான் என்ன பண்ண போறதில்ல, எதுவுமே செய்ய போறதில்லை. அல்லேலூயா. அதனால அவரை தேடி பிரயோஜனம் கிடையாது. அவரை நம்ப என்ன பிரயோஜனம்? அதனால எனக்கு எந்த சல்லி பைசா கூட எனக்கு என்ன இல்லை, பிரயோஜனம் கிடையாது. அதனால என் வேலையை நான் பார்க்குறேன். அல்லேலூயா. நம்பிக்கை என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? கர்த்தர் செய்கிற வரையில நம்பணும். பாதியில என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. ஆமா, பாதியிலே விட்டுறக்கூடாது. நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கையானது உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையானது அசைக்கப்படுது தான். ஆனா தேவனை நீங்க நம்பும் போது உங்களுக்கு நிச்சயமா உங்களை களி கூறும்படி செய்வார். அல்லேலூயா. செப்பனியா எடுங்க பார்க்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1089ஆம் பக்கம். சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எருசலேம் குமாரத்தியே முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. எதுக்காக முழு இருதயத்தோடு களி கூறு? அதே நீங்க வசனம் அதே அதிகாரத்துல 15 படிங்க பார்க்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்லா கவனிங்க. எதற்கு நீங்க மகிழ்ந்து களி கூறணும்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. என்னது? உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நல்லா களி கூற ஆரம்பிச்சிட்டிங்க பொழுது முடிகிற நேரத்தில். அல்லேலூயா.
எதுக்கு நம்ம களி கூறணுமா? யார் நம்ம பக்கம் இருந்தாலும் இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் என் ஆக்கினைகளை அகற்றுவார். அகற்றி விட்டார். சொல்லுங்க, என் ஆக்கினை அகற்றி விட்டார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என் சத்துருக்களை விலக்கி விட்டார். இஸ்ரவேலின் ராஜாவாய் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எத்தனை கிறிஸ்தவங்க இந்த நம்பிக்கை, இந்த அந்த களி கூறுதல் இருக்கு. நம்ம அம்மா நம்ம கூட இருந்த மகிழ்ச்சி தான் களி கூறுதல் தான். நம்ம அப்பா நம்ம கூட இருந்தால் களி கூறுதல் தான். நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய சார்ந்தவங்க நம்ம கூட இருந்தால் நம்ம களி கூறுதல் இருக்கு. அது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் எல்லாத்த காட்டிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா அந்த ஒரு வசனத்தை படிச்சுட்டு 17ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அதிலே செப்பனியா 3:17 அதிலே அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். சொல்லுங்க பார்க்கலாம், கம்பீரமாய் களி கூறுவார். நீங்க அவர் உங்க கூட இருக்கிறத நினைச்சு நீங்க களி கூர்ந்தீங்கன்னா அவர் உங்களுக்காக கம்பீரமாய் களி கூறுவாரா? நீங்க சாதாரணமா தான் கம்பீரமா இருக்கிறீங்க, களி கூறுவீங்க. சாதாரணமா தான் களி கூறுவீங்க. அவர் உங்களோடு கூட இருப்பத அவர் நினைச்சு என்ன பண்ணறான்? கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய ஆண்டவர்ல. எனக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க சந்தோஷப்படுறீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு எந்த ஒரு திட்டுதலும் எந்த ஒரு கடிந்து கொள்ளுதலும் இல்லை. அல்லேலூயா. நமக்கு தேவன் நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, மத்தேயு 5:12 சொல்லுகிறது, நீங்க நீதி நிமித்தம் துன்பப்படுகிற நீங்க பாக்கியம் வாங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அன்னாள் ஆண்டவருக்குள்ளே களி கூறுகிறாள். என் தேவனுக்குள்ளே என் ஆத்துமா என்ன பண்ணுது? களி கூறுகிறது. கவலைனால் அவள் வாழ்க்கையில துக்கம், போராட்டம், பிரச்சனைகள். இப்போது சாமுவேல் வந்துவிட்ட உடனே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் களி கூறுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. களி கூர்ந்து அவள் மகிழ்ந்தாள். அல்லேலூயா. லுக்கா 1:47 கூட அன்னாலும் மரியாளும் அதை தான் சொல்றாங்க. என் ஆத்துமா என் தேவனுக்குள் களி கூறுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், களி கூறுகிற தேவன். அல்லேலூயா. களி கூற பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. என் ஆண்டவர் அல்லேலூயா நம்முடைய இருதயங்களிலே களி கூறுதலை கொடுக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசை சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். இருதயத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷம். 2வது மகிழ்ச்சியை கொடுக்கிறார். 3வது உப்பு சப்பு இல்லாம சொல்லுகிறீங்களா? பூரிப்பு. ஆனந்தம். கடைசியாய் களி கூறுதல். அல்லேலூயா. அதான் பாடணும், மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.